வாங்க நண்பர்களே, கத்திரிக்காய் ரெடி பண்ணோம். கடுகு போடுறேன், மிளகு போடுறேன், வெந்தயம், ஜீரகம் போட்டுக்கிறோம், கருவேப்பிலை, பாருங்க நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. வெங்காயம் கத்திரிக்காய் போட போகிறோம். அது சுத்தமான நல்லெண்ணன்றதுனால பொங்கி பொங்கி வருது. இதுக்கப்புறம் தாங்க வேலை. கத்திரிக்காய் மசிற வரலையும் கிண்டிகிட்டே இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், 25 கிலோ கத்திரிக்காய். 25 கிலோ கத்திரிக்காய்க்கு 100 கிராம் மிளகாத்தூள், 30 கிராம் கரம் மசாலா போடுறோம், 50 கிராம் ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள் 150 கிராமு, மல்லித்தூள் 150 கிராமு, சிக்கன் மசாலா 50 கிராம், 600 கிராம் உப்பு போடுறேன். 1 கிலோ பாக்கெட்டு 600 கிராம் உப்பு. ஒரு கத்திரிக்காய் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். 300 கிராம் இஞ்சி, 300 கிராம் பேஸ்ட்டு. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கிடுச்சு. தக்காளி போட்டோம். அடுத்து நம்ம பிரித்து வச்ச மசாலா போடுறோம். பாருங்கள், புளி தண்ணி ஊற்றுறோம். 3/4 கிலோ புளி தண்ணி ஊற்றுறோம். நல்லா கொதிக்கிட்டோம். கொச்சதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா கத்திரிக்காய் ரெடி ஆகிடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே அரவை போடுறோம். அரவை வந்து என்ன பார்த்தீங்கன்னா, வெள்ளை எள்ளு, வேர்க்கடலை, மிளகு, ஜீரகம். அரவை போட்டோம்னா பக்காவாக வந்துடும். வணக்கம் தமிழ் உறவுகளே, அரவை போடுறோம். அரவை வந்து பார்த்தீங்கன்னா, வறுத்த வேர்க்கடலை, வறுத்த வெள்ளை எள்ளு, மிளகு, ஜீரகம். அரவை போட்டோம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துன்னா ஆஃப் பண்ணுற வேண்டியதான். இன்னும் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் பாருங்கள், எண்ணெய் பிரியல, கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. க்ளோஸாக காட்டு, சின்னப்பில் எடுத்து காட்டு. கத்திரிக்காய் நல்லா இருக்குங்களா?